இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில வந்து இது பெரிய லெவல்ல வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருந்தது 8 ஆண்டுகளாக. இப்போ எங்களுடைய ரிக்வெஸ்ட், அசோசியேஷனுடைய ரிக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எல்லோரும் வந்து இப்போ வந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய ஒரு டெக்னாலஜி, நாலேஜ் ஷேரிங்கில் நிறையா இருக்கும். புதுசு புதுசாக கற்றுக்கலாம். மக்கள் வந்து இதை வந்து பெரிய லெவலில் வந்து பார்வையிடும் பொழுது அவங்களுடைய இதை வந்து எந்த விதத்தில் வந்து சூரிய சக்தியை வந்து நம்ம வீடுங்களுக்கோ இல்லை தொழிற்சாலைங்களுக்கோ பயன்படுத்தி கொள்ள முடியுன்றதை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இந்த எக்ஸிபிஷன் இருக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆமாம், இப்போ நீங்கள் டெக்னிக்காக வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ வந்து சோலார் பேனலில் வந்து பைஃபிஷியல் மாடல்லாம் என்ன, அதுனா என்ன, இப்போ பேட்ரி ஸ்டோரேஜ் எப்படி வருது, என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இந்த ஷோ வந்து பெருமைக்காக சொல்ல வரல. வேர்ல்டு வைட்லேயே வந்து இவங்க ரஜினிஷ் தலைமையில் பண்ணக்கூடிய ஷோ தான் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அது பெரிய நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட்டு, ஒரு பெரிய க்ரோத்தை வந்து நமக்கு இது வந்து சூரிய சக்தி செக்டாரில் வந்து உருவாக்கும். அதில் நம்பிக்கையாக நம்ம அதை எதிர்கொள்ளலாம். இல்லை, கவர்மெண்ட் சைடை பற்றி இது இப்போ ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது மாதிரி பண்ணும்போது, இது மாதிரி நிறைய கருத்தரங்குகள் நமக்கு வந்து நடக்கும்போது பாலிசி டிசிஷனுக்கு, பாலிசி மேக்கருக்குமே பெரிய லெவலில் இது மாதிரி பண்ணால் தான் அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போக முடியுன்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அவங்க நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்த மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணும்போது அது வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய லெவலில் நமக்கு வரும். கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு கையாளுறது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது டெக்னிக்கலாக தெரிஞ்சு தேவை இருக்கும். ஆமாம், அதுக்கு வந்து பாருங்க, அது புதுசான ஒரு அருமையான திட்டம். நம்ம ஐபிஎல் அப்படின்னா என்னப்போ கிரிக்கெட்டை பற்றி தான் நம்ம நினைப்போம். இவங்க வந்து சோலார் ஐபிஎல் அப்படின்ற ஒரு புதுவான ஒரு திட்டம். அது யோசிக்கிறதே பெரிய வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. அது சோலார் ஐபிஎல்னு என்னென்னா, இன்ஸ்டாலர்ஸ், எங்களை மாதிரி இன்ஸ்டாலர்ஸ் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே கொடுப்பாங்க. ஒரு டீம் மாதிரி சோலார் 3 கிலோவாட்டு 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு இன்வெர்ட்டர் வச்சு நாங்கள் எதில் பெஸ்ட்டு, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு மக்கள் வந்து அதை பார்த்து எந்த கம்பெனி வேணுன்றதை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கலாம். எது என்னென்ன மாடல் இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த இது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கலாகவே மேக்ஸிமம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுவாங்க நியூ டெக்னாலஜிஸ். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துருக்கும்? இப்போ இந்த டெக்னாலஜி வந்து